இப்போ நீங்க கிரிமினல் ஆக்ஷன் எடுக்காட்ட எப்படி 6000 கோடி மீட்டு எடுக்க முடியும்? இப்போ 1.5 லட்சம் கோடி கடனில் இருக்குன்னா யாரோட அப்பா வீட்டு சொத்து? நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் பார்த்து கேட்குறேன், யாரோட அப்பா வீட்டு சொத்து இதெல்லாம்? இப்போ $56னா நான் ஏப்ரலில் $56 சொன்னேன். $56 தமிழ்நாடு நியூஸ் பேப்பர் லிமிடெடோட பர்ச்சேஸ் ஆர்டர். அதே மாதிரி அதானிக்கு என்ன பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதுலேருந்து எல்லாமே இது எல்லாமே ஆதாரங்களோட அதிமுக இந்த ஊழல்கள்லாம் செஞ்சுருக்கிறாங்க. நீங்கள் உடனடியாக நடவடிக்கை. அப்புறமா இவர் சிஎம் ஆனோன்னு இன்னைக்கு அப்படியே அன்தர்பிலிட்டி அடிச்சு லஞ்ச ஒழிப்புத்துறை இதில் முகாந்திரம் இருக்குது, இதில் நடவடிக்கை எடுக்க எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்குறாங்க. 11 மாசமா இந்த அனுமதி கொடுக்காம வச்சிருக்கிறாரு. கோடி இழப்பு எப்படி ஏற்பட்டது? அதில் பாதிக்கு பாதி அதானி. 3000 கோடி ரூபாய் டெண்டர் வந்து உங்களுக்கு பாதிக்கு டெண்டர் அதானிக்கு தான் கொடுக்கப்பட்டது. அப்போ இவ்வளவு பெரிய ஊழல் பணம் இதெல்லாம் என்ன ஆகுது? இன்னைக்கு மின்சார வாரியம் 1.5 லட்சம் கோடி கடன். இது போன்ற ஊழல்கள்னால தான் 1.5 லட்சம் கோடி கடன். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய ஜெயராம் வெங்கடேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மின்சார துறையில் வந்து நிறைய பணம் குளிக்கிற துறை, அதே மாதிரி இல்லாமல் ஊழல் நடக்கிற துறைன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் சமீபத்தில் நீங்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தீங்க, இந்த மின்சாரத்துறையில் கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருக்குன்னு. அந்த ஊழலை பற்றிய பின்னணியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இன்னைக்கு நாடு பூராவும் அதானி ஊழல் பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதானி ஊழல் செய்ததை ரொம்ப துல்லியமாக ஆதாரங்களோட நம்ம வந்து தெள்ள தெளிவாக லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட கொடுத்துருக்குறோம், சிபிஐட்டு கொடுத்துருக்குறோம். இது என்னென்னா 2012 முதல் 16 வரை அதிமுக ஆட்சி காலத்தில் அப்பொழுது மின்சார வாரியத்தில் அனல் மின் நிலையங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நம்ம கரண்ட் இப்போ உங்கள் வீட்டுக்கு கரண்ட் வருதுன்னா எப்படி கரண்ட் வருது? மின்சார வாரியம் சப்ளை பண்ணுறாங்க. மின்சார வாரியம் வந்து 1/3 மின்சாரத்தை அவங்களுடைய அனல் மின் நிலையங்கள்லேருந்து தான் அவங்க தயாரிக்கிறாங்க. அப்போ இந்த மேட்டூர், நார்த் சென்னையில் இருக்கிற அனல் மின் நிலையங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா, அப்போ இந்த அனல் மின் நிலையங்களுக்கு நிலக்கரி தேவை. இந்த நிலக்கரி வந்து பாதிக்கு பாதி உள்ளூர்லேயும் பாதிக்கு பாதி வெளிநாட்டிலேருந்தும் இறக்குமதி செய்யப்படுது. அப்போ அந்த இறக்குமதி செய்யப்படக்கூடிய இந்த நிலக்கரிகளை தான் இந்த கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் அளவிற்கு எப்படி ஊழல் நடந்தது அப்படிங்கிறத நம்ம ஆதாரங்களோட வெளியே கொண்டு வந்தோம். அதில் என்னென்னா 2012 இந்த இறக்குமதி செய்யப்படும் பொழுது முதல்ல டேர்ன் ஓவர் கண்டிஷன்லேயே என்ன பண்ணுறாங்கன்னா, டெண்டர் விதிகளில் ஒரு 100 கோடி 150 200 கோடி ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு டெண்டர் மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு டெண்டரில் கூட 1000 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் இருக்கக்கூடியவர்கள் தான் பங்கெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஒப்பந்தங்களில் ஒரு சில நிறுவனங்கள், ஒரு 3 இல்லை 4 நிறுவனங்கள் தான் அதிகபட்சமாக பங்கெடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்குறாங்க. இந்த டெண்டர் செட்டிங்னு சொல்லுவாங்க. டெண்டர் செட்டிங். அப்போ அதன் மூலமாக அதானி மற்றும் ஒரு 2-3 நிறுவனங்கள் மட்டும்தான் பங்கெடுக்க முடியுன்ற நிலையை உருவாக்குறாங்க. ஏன் அதானி மட்டும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொன்னால், 2012 முதல் 16 வரை தமிழ்நாடு மின்சார வாரியம் மொத்தம் 2.44 கோடி மெட்ரிக் டன் வந்து நிலக்கரியை இறக்குமதி பண்ணுறாங்க. அதில் 1.19 கோடி, கிட்டத்தட்ட 50% நிலக்கரி அதானியிடமிருந்து மட்டும் வாங்கப்படுது அந்த டைமில். அப்போது இந்த மாதிரி செட்டிங் செய்ததன் மூலமாக சில பேர் மட்டும் போட்டி போட முடியும். அவங்களுக்குள்ள கூட்டு சதி செய்து என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வெறும் $70 இருக்கக்கூடிய நிலக்கரியை $91 வாங்குறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், February 7 2014 நம்மளுடைய மின்சார வாரியம் ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க அதானிக்கு $91 சப்ளை செய்யறதுக்கு. இன்னும் ஒரு 2 நிறுவனத்துக்கு கூட கொடுத்துருக்குறாங்க, எம்எஸ்டிசி அது மாதிரி சில நிறுவனங்களில் கூட இந்த மாதிரி ஆர்டர்ஸ்லாம் கொடுக்குறாங்க பல்வேறு டெண்டர்களில். இப்போ இந்த $91 அப்படிங்கிறது சந்தை மதிப்பாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. நம்ம அரசுக்கோ உங்களுக்கோ எனக்கோ எந்த இழப்பும் கிடையாது. ஆனால் அன்றைய தேதியில் சந்தை மதிப்பு வெறும் $70 தான். இதை 2 வகையாக நாங்கள் வந்து ஊர்ஜிதப்படுத்துகிறோம். ஒன்று, இந்தோனேஷியா அரசாங்கம் மாதம் எங்களுடைய இடத்துல இருந்து போகக்கூடிய நிலக்கரி, எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய நிலக்கரி, அதோடைய ரீட்டைல் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத அவங்க மாதம் வெளியிடுறாங்க. அந்த ப்ரைஸ் ப்ளஸ் ஃப்ரைட் சார்ஜு, எல்லா ஷிப்பிங் சார்ஜு எல்லாத்தையும் சேர்த்து அதில் கணக்கு பண்ணியிருக்கிறோம். இரண்டாவதாக ரொம்ப நேரடியாக கிளாரிங்காக இருக்கக்கூடியது என்னென்னா, தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் பேப்பர் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சென்னையிலேயே நீங்கள் கிண்டியில் போகும்போது பார்க்கலாம். இந்த தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் பேப்பர் லிமிடெடும் அவர்களுடைய தேவைக்காக நிலக்கரியை இறக்குமதி பண்ணுறாங்க.
மின்சார வாரியமும் 6000 கிலோகலரி, அவங்களும் 6000 கிலோகலரி. இவங்களும் ஒரே மாய்ஸ்சர் அளவு, அவங்களும் ஒரே மாய்ஸ்சர் அளவு, இவங்களும் ஒரே சல்ஃபர் அளவு, அவங்களும் ஒரே சல்ஃபர் அளவு, ஒரே ஆஷ் அளவு, எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் சேம். அப்போ விலையும் ஒன்றாகத்தானே இருக்கணும். ஆனால் February 5, 2014 அன்று தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் பேப்பர் லிமிடெட் கொடுக்கக்கூடிய பர்ச்சேஸ் ஆர்டர் வேறு ஒரு நிறுவனத்திற்கு $70 கொடுத்துருக்குறாங்க. அப்போ நீங்கள் பார்க்கலாம், அன்றைக்கி ஆண்டு சந்தை மதிப்பு இந்தோனேஷியாவிலேருந்து நீங்கள் எடுத்தீங்கனாலும் $70 தான் வருது, தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் பேப்பர் லிமிடெடும் $70 தான் வருது. ஆனால் அதானிக்கு கொடுத்த ஆர்டர் $91. ஒரு மெட்ரிக் டன்னுக்கு $21, 1300 1400 ரூபா இருக்கும் அந்த அன்றைய தேதியில். இதை நீங்கள் 2.44 கோடி மெட்ரிக் டன்னுக்கு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எப்படி 2.44 கோடி மெட்ரிக் டன்னுக்கு சொல்லுவீங்க? அது அந்த ஒரு டெண்டரில் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நாங்கள் ஒவ்வொரு டெண்டருக்கும் இதை டாக்குமெண்ட் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு டெண்டருடைய ஆவணத்தையும் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக 2012 முதல் 16 வரை எல்லா டெண்டர் ஆவணங்களையும் வாங்கி, பர்ச்சேஸ் ஆர்டர்களை வாங்கி, அதே மாதிரி தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் பேப்பர் லிமிடெட் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு வாங்கி, உதாரணம் சொன்னால் 2015 இதெல்லாம் ஒரு ஏறக்கூடிய நிலக்கரி ஏறிட்டு இருக்குன்ற அளவில் கூட இல்லை, எல்லாம் இறங்கக்கூடிய 2012 முதல் 16 வரை நீங்கள் ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா $95, $20, $100 இருந்த நிலக்கரி அப்படியே ஃபால் ஆகி $50, $45 வருது. அப்போது ஒரு ஃபாலிங் ட்ரெண்டில் நீங்கள் இன்னும் சந்தை மதிப்பை விட குறைவாக கூட வாங்கணும். ஆனால் இந்த அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா, தமிழ்நாடு மின்சார வாரியம் அப்பொழுது ஏப்ரல் 2015 தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் பேப்பர் லிமிடெட் $56 வாங்குறாங்க. ஜூலை 2015 $56 வாங்குறாங்க. இந்த காலகட்டத்தில் $56 தான் மார்க்கெட் ரேட். ஆனால் இதற்கு இடைப்பட்ட மே 2015 தமிழ்நாடு மின்சார வாரியம் $77 அதானி கிட்டது வாங்குறாங்க ஒரு மெட்ரிக் டன். இதெல்லாம் நாங்கள் ஏதோ காற்றுல பேசலை. இந்த மாதிரி நாங்கள் பர்ச்சேஸ் ஆர்டர் காப்பியோட நீங்கள் பார்க்கலாம். இது மாதிரி தமிழ்நாடு நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொன்றிற்கும் நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் காப்பியோட தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி இப்போ $56னா நான் ஏப்ரலில் $56 சொன்னால் $56 தமிழ்நாடு நியூஸ் பேப்பர் லிமிடெடோட பர்ச்சேஸ் ஆர்டர். அதே மாதிரி அதானிக்கு என்ன பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதுலேருந்து இது எல்லாமே ஆதாரங்களோட நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறையில் கொடுக்குறோம். அப்படி கொடுத்தும் கூட லஞ்ச ஒழிப்புத்துறை இன்று வரை நடவடிக்கை எடுக்கலை, சிபிஐ நடவடிக்கை எடுக்கலை. அப்போ நாங்கள் 2018 கொடுக்குறோம், சிபிஐ சொல்லிட்டாங்க. மோடியோட நண்பருங்க, உங்களுக்கே தெரியும், நீங்கள் இது நம்ம இதில் வேலைக்காகாது, நீங்கள் வேணால் ஸ்டேட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், இது ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு, ஸோ அவங்க தான் டைரெக்டாக ஆக்ஷன் எடுக்கலாம். இல்லைங்க, இது நாடு பூராவும் நடந்திருக்கு, நம்ம ஸ்டேட்டில் மட்டும் நடக்கலை. இப்போது இந்த மாதிரியான ஒரு ப்ரைஸிங்கில் ஓவர் இன்வாய்ஸிங்காக ஒரு இவ்வளோ பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு அப்படிங்கிறது நாம் இதை எவ்வளோ சீரியஸாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குன்னா, இதனால தான் இன்றைக்கி உங்கள் கரண்ட் பில்லும் என் கரண்ட் பில்லும் ஏறுது. இப்போ 6000 கிலோகலரி $70 வாங்கணும், இல்லை $91 வாங்கியிருக்கிறாங்க. $56 வாங்குறதுக்கு பதில் $77 வாங்கியிருக்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி வாங்கிட்டு தரத்துலையும் மோசடி பண்ணிருக்காங்க. அந்த 6000 கிலோகலரியாவது இறங்கிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் வரல. சிஏஜி ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. அந்த சிஏஜியோடைய அறிக்கையில், சிஏஜியோடைய அறிக்கை தான், அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 121 கன்சைன்மெண்ட்டை செக் பண்ணுறாங்க. 121 கன்சைன்மெண்ட்டில் கஸ்டம்ஸ் செக் பண்ணுறாங்க. மின்சார வாரியம் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க. கஸ்டம்ஸ் அந்த கன்சைன்மெண்ட்டில் 4500 கிலோகலரி தான் வந்திருக்குன்னு சொல்லி அவங்க டெஸ்ட் பண்ணி அவங்களோட டெஸ்ட் ரிப்போர்ட் வச்சுருக்காங்க. மின்சார வாரியம் அந்த 6000 கிலோகலரின்றாங்க. இதனால் மட்டுமே 1/3 கன்சைன்மெண்ட்டை நாங்கள் செக் பண்ணோம். அதே கன்சைன்மெண்ட்டை செக் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? எப்படி ஒரே கன்சைன்மெண்ட்டில் வேறு வேறு வரும்? அப்போது ஒரே கன்சைன்மெண்ட்டில் செக் பண்ணி இந்த மாதிரி செஞ்சுருக்கிறது மூலமாக, இதன் மூலமாக மட்டுமே 814 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு சிஏஜி மத்திய தணிக்கை குழுவே அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இப்போ இந்த அதானி ஊழலில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் இந்தோனேஷியாவிலேருந்து வேற ஒரு நாட்டுக்கு டைவர்ட் பண்ணி அதன் மூலமாக சில ஷெல் கம்பெனி மூலமாக செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்களே சார். இப்போ இந்த ஊழலில் நேரடியாகவே டைரெக்டாக வாங்குறதுலேயே ஊழல் நடந்திருக்கா? ஆமாம், நேரடியாக வாங்குறதுலையே, ப்ரைஸிங்லேயே இது ஓவர் இன்வாய்சிங் ஸ்கேம். இன்னைக்கு ஹிண்டன்பர்க் ரிசர்ச் வரும்போதே ஹிண்டன்பர்க் ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க, ஓவர் இன்வாய்சிங் ஸ்கேம் எப்படி பண்ணுறாங்க. இப்போ இது நேரடியாக பண்ணுறாங்க. இப்போ இங்கேருந்து சிங்கப்பூர் கம்பெனி அதானி குளோபல் பிடி லிமிடெட் தான் கொடுக்குறாங்க. அது நம்ம இங்கே இருக்கிற அதானி கம்பெனி தான் ஹோல்டிங் நேரடியாக. ஸோ அந்த பணம் அப்புறம் அது எங்கே போகுதுங்கிறதெல்லாம் ட்ராக் பண்ணணும். இப்போ அந்த இதை இன்ஃபேக்ட் நடுவில் டிஆர்ஐ கூட ஒரு முறை அப்போது ஆரம்பகட்ட காலத்தில் அவங்க கேட்டாங்க, நாங்கள் எங்களுக்கு டேட்டா வேணும்னு சிங்கப்பூர் கோர்ட்டில் போய் அதானி இவங்களுக்கு டேட்டா தரக்கூடாதுன்னு கேஸெல்லாம் போட்டாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள்,
இன்னைக்கு எப்படி வந்து இந்திய அரசுக்கு தகவல் கொடுக்கக்கூடாதுன்னு அதானி கேஸ் போட்டாங்க. இன்றைக்கி நாங்கள் தான் இந்தியான்ற ரேஞ்சுக்கு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்களே. அப்போது இன்றைக்கி வந்து என்ன நிலை? இப்போ இதனால் வந்து நீங்கள் 1/3 கன்சைன்மெண்ட் மட்டும் 814 கோடின்னு சிஏஜி சொல்கிறாங்கன்னா ஒட்டுமொத்த கன்சைன்மெண்ட் இதுவே 2400 கோடி ரூபா வருது. அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு தான் 6000 கிலோக்கலரி 6000 கோடி இழப்பு எப்படி ஏற்பட்டது? அதில் பாதிக்கு பாதி அதானி 3000 கோடி ரூபாய் டெண்டர் வந்து உங்களுக்கு பாதிக்கு பாதி டெண்டர் அதானிக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இவ்வளவு பெரிய ஊழல் பணம் இதெல்லாம் என்ன ஆகுது? இன்றைக்கி மின்சார வாரியம் 1.5 லட்சம் கோடி கடன். இது போன்ற ஊழல்கள்னால தான் 1.5 லட்சம் கோடி கடன். நீங்கள் கடந்த 10 வருஷத்தில் மின்சார வாரியம் மாதிரி இதுவே ஒரு நேர்மையான உங்கள்கிட்ட ஆட்சி இருந்தது அப்படின்னா மின்சார வாரியத்தை ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக கொண்டு வந்திருப்பாங்க. 1.5 லட்சம் கோடி கடன் இல்லை, ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக. ப்ராஃபிட் பண்ணணுங்கிறது அதோடைய நோக்கம் கிடையாது, சர்வீஸ் தான் அதோடைய நோக்கம். அப்போ என்ன அர்த்தம்? ப்ராஃபிட் மேக்கிங். நீங்கள் பிரேக் ஈவன் பண்ணீங்கன்னா நீங்கள் கரண்ட் விலையை ஏற்ற தேவையில்லை, கரண்ட் டாரிஃபை மக்களுக்கு கரண்ட் பில்லை ஏற்ற தேவையில்லை. புரியுதுங்களா? ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இது வித் ஆல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது ஏதோ டேட்டா இல்லாமல் சொல்லலை. கடந்த 10 வருஷத்தில் 2014 எவ்வளவு ரெக்குவயர்மெண்ட்? 14,000 மெகாவாட் ரெக்குவயர்மெண்ட்டு. இன்றைக்கி 2021 22 எவ்வளோ ரெக்குவயர்மெண்ட்? அதே 14,000 15,000 மெகாவாட் தான் ரெக்குவயர்மெண்ட். பீக்கில் வந்து 17,000 போகும், அவ்வளோதான். ஸோ பெருசாக டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகலை, கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சப்ளை பயங்கரமாக. ஏன்னா 2016 கிரிட் கனெக்டிவிட்டி நடந்துருது. கிரிட் கனெக்டிவிட்டி நடந்தோன்னா 4,000 ரூபாய் இருந்த மின்சார நீங்கள் வாங்குறது எக்ஸ்சேஞ்சில் வாங்கினா 4,000 ரூபாய்க்கு பதில் 2,500 ரூபாய்க்கு வந்துருச்சு ஒரு யூனிட். விலை குறைஞ்சிருக்கு 2016. ஸோ நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துகிறீங்க, உங்கள் கம்பெனியில் நீங்கள் ப்ராடக்ட் வாங்குறீங்க, அதுக்கு வந்து அது நீங்கள் எங்கேருந்து நீங்கள் எவ்வளவு வாங்கணுமோ அதோடைய அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகலை, சரிங்களா? ரெண்டாவது, உங்களுக்கு சப்ளை நிறையா இருக்குது, உங்களுக்கு செலவு கம்மியாகுது. ஏன்னா கம்மியான விலைக்கு இது கிடைக்கிது. இப்போது 2,500 ரூபாய்க்கு கிடைக்குதா 4,000 ரூபாய்க்கு பதில். இப்போ உங்கள் கம்பெனி ப்ராஃபிட் பண்ணுமா இல்லையா? மாறாக 1.5 லட்சம் கோடி கடனில் போயிருக்குன்னு என்ன அர்த்தம்? ஒரே வழி ஊழல் தான். அந்த 2,000 ரூபாய்க்கு பதில் 4.90 ரூபா வாங்கினாங்க டெண்டர் போட்டு பல தனியார் நிறுவனத்துக்கிட்டேருந்து. இந்த மாதிரி அதானி போன்றவர்களிடமிருந்து நிலக்கரியை கிட்டத்தட்ட அப்படியே டபுள் நிறைய இடங்கள்ல. ஏன்னா தரத்துலையும் 6,000 கிலோக்கரி தான் வந்துன்னா 4,500 தான். 4,500 ரேட்டு வந்து அந்த $70 கூட இருக்காது, அது $55-60 கூட இருக்காது. இப்போ வரைக்குமே அந்த அதானியோடைய டெண்டர் அப்படின்றது நம்ம மின்சாரத்துறை தொடர்ந்துட்டு தான் இருக்கா சார்? இல்லை, தொடர்ந்துட்டு இருக்கு. இந்த ஊழல் நாங்கள் வெளிக்கொண்டு வந்ததுக்கு பிறகு அந்த ரிவர்ஸ் ஆக்ஷன் முறை தான் பயன்படுத்தணும்னு சொல்லி அன்றைக்கே ப்ரைசிங் ஓவர் இன்வாய்ஸிங்கோட ஸ்கேமை நிப்பாட்டணும். 2018 நிப்பாட்டணும். 2018க்கு பிறகு அதிமுக ஆட்சி காலத்திலேயே வாங்கின அந்த நிலக்கரி வந்து சந்தை மதிப்பை விட $5 முதல் $10 குறைவாக வாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதுதான் இன்னொரு ப்ரூஃபும் கூட. ஸோ உங்களால் சந்தை மதிப்பை விட $5லேருந்து $10 குறைவாக வாங்க முடிகிறது அப்படிங்கிறதுக்கும் காமிச்சோம். ஸோ இவ்வளவு ப்ரூஃப், ஆம்பிள் ப்ரூஃப் இருக்குது. நீங்கள் வந்து இவ்வளோ கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு தரத்தில் இன்னி வரைக்கும் அது நடந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா ஷிப்பில் வருது. இப்போ நீங்களும் நானும் போய் செக் பண்ண முடியாது, அது அவங்க தான் செக் பண்ண முடியும். ஒன்ஸ் கஸ்டம்ஸ் இதை கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சோன்னே அங்கே மேலே சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சொல்லி கஸ்டம்ஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க. நான் கஸ்டம்ஸ்க்கு ஆர்டிஐ போட்டேன், எனக்கு கொடுங்கன்னு. அதெல்லாம் தர முடியாது, ஏன்னா மோடியோடைய நண்பர், அதெல்லாம் தரமாட்டாங்க. இப்போது எல்லாம் ஓகே. முதல்வர் ஸ்டாலின் வந்து நான் 2018 போய் இந்த புகாரை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன், அவர்கிட்ட உட்காந்தும் சொல்லியிருக்கிறேன். அதிமுகவில் பண்ண மாட்டாங்க, நம்ம ஆட்சி வந்தால், திமுக ஆட்சி வந்தால் கண்டிப்பாக நம்ம விசாரணை செய்வோம், அதை வாக்குறுதியாகவே கொடுத்தாரு உங்களுக்கு. அப்புறம் அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, இதற்கு மேல் சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னு. அப்புறம் அவர் வந்து இந்த விஷயங்களை எடுத்து கவர்னரிடம் போய் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் விசாரணை நடத்த சொல்லுங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு சொல்லி கவர்னர்கிட்ட போயிட்டு முறையிடுறாரு. வெளியே வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறாரு, அதிமுகவில் இந்த ஊழல்கள்லாம் செஞ்சுருக்கிறாங்க, நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி. அப்புறமா இவர் சிஎம் ஆறார். சிஎம் ஆனோன்னு இன்றைக்கி அப்படியே அந்தர்பிலிட்டி அடித்து 11 மாதமாக லஞ்ச ஒழிப்புத்துறை இதில் முகாந்திரம் இருக்குது, இதில் நடவடிக்கை எடுக்க எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்குறாங்க. 11 மாதமாக இந்த அனுமதி கொடுக்காமல் வச்சிருக்கிறாரு. இப்போது இது அதிமுக காலத்தில் நடந்த ஊழல்னு சொல்லியிருக்கீங்க சார். அப்போ அந்த அதிமுக காலத்தில் நடந்த ஊழலை வந்து இப்போ ஸ்டாலின் அவர்கள் பாதுகாக்கிறாரா? ஆமாம், கண்டிப்பாக. அதுதான் நான் கேட்குறேன் ஏன் அப்படின்னு. இந்த ஒரு ஊழல் இல்லை, ஸ்மார்ட் சிட்டி ஊழல் அவரே நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு ஜீப்பில் வருவார், ஜீப்பில் வரும்போது ஒரு பத்திரிகைக்காரர் கேட்பார்,
கேட்கும்போது சொல்லுவார், ஆமாம் இதில் வந்து நிறைய ஊழல் பண்ணிட்டாங்க, முன்னாள் அமைச்சர் வேலுமணிலாம் கமிஷன்லாம் வாங்கிட்டு பண்ணிட்டாருன்னு நல்லாமோ சொல்லுவார். நான் வந்து உடம்போடுறதில்ல, நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்க போகிறோன்னு. திராவிடர் கமிட்டி ரிப்போர்ட் என்னாச்சு? ஒன்றும் எஃப்ஐஆர் நம்ம இதில் அவர் எஃப்ஐஆர் போடணும்னு லஞ்ச ஒழிப்புத்துறை அரசாங்கத்துக்கு சொல்லியாச்சு. அந்த ஃபைல் போய் கார்த்திகேயன் ஐஏஎஸ் கிட்டே இருக்குது. கார்த்திகேயன் ஐஏஎஸ் மேலே தான் இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னு முதல்வர் ஸ்டாலின் பேசியிருப்பார். அவரையே கொண்டு வந்து அந்த துறையில் போட்டு அவருடைய ஊழலுக்கு அவரே பர்மிஷன் கொடுக்கணுன்ற ஒரு நிலையில் வச்சாருன்னா யோசிச்சு பாருங்களேன். அப்போ வந்து அதிமுக ஊழல்களை இவர் வந்து அதிமுக அமைச்சர்களை பாதுகாக்கிறதுக்காக செய்கிறாரா, இல்லை அந்த அதிகாரிகள், அதே ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் நான் இப்போ வச்சு நாங்கள் ஊழல் பண்ணணும், அதனால் அந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை நாங்கள் பாதுகாக்கிறோங்கிறதுக்காக பண்ணுறாங்களா, அல்லது அதானியை இப்போ காப்பாற்றணும், இதில் கார்ப்பரேட் இன்வால்வ்டு, அதானி எங்களுக்கு ரொம்ப முக்கியமானவர். இல்லை, அதான் ஒரு கேள்வி இருக்குது சார். சமீபத்தில் இந்த இன்வெஸ்டர் மீட்டில் கூட பார்த்தீங்கன்னா அதானி அவர்கள் வந்து ஒரு 47,000 கோடி கிட்ட இன்வெஸ்ட் பண்ணதா சொல்லியிருந்தார். கடந்த காலத்தில் வந்து இதே ஸ்டாலின் அவர்கள் வந்து மோடிக்கு நண்பர், மோடி வந்து அதானி இல்லாமல் எங்கேயுமே போக மாட்டான்னு சொல்லி இவ்வளோ குற்றச்சாட்டு சொன்னவருக்கு இவ்வளோ பெரிய ஊழலை வந்து விசாரிக்கிறதுக்கு அவர் ஒரு தயக்கமாக இருக்கு அவருக்கு. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதை கூட விடுங்க, நான் இன்ஃபேக்ட் அதை பற்றி கூட நான் வரி பண்ணலை. நான் என்ன, ஏன்னா அது வந்து நீங்கள் இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி என்னவோ சொல்கிறீங்க, அது நடக்குமா நடக்காதான்னு நமக்கு தெரியாது, அதை விடுங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் ஏன் அனுமதி கொடுக்க மாட்டீங்கன்னு, ஏன் மின்சார வாரியத்தில் அப்போ அதானி போன்றவர்களை நீங்கள் கருப்பு பட்டியலில் சேர்த்துருக்கணுமா இல்லையா? நீங்களே தானே பேசுனீங்க. அப்போது இவங்களை நீங்கள் மின்சார வாரியத்தில் கருப்பு பட்டியலில் சேர்க்கலை, நீங்கள் வந்து அவர்கள் மேலே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. 6,000 கோடியை மீட்டெடுக்கணும்ல. இப்போது நீங்கள் கிரிமினல் ஆக்ஷன் எடுக்காட்டால் எப்படி 6,000 கோடியை மீட்டெடுக்க முடியும்? இப்போ 1.5 லட்சம் கோடி கடனில் இருக்குன்னா யாரோட அப்பா வீட்டு சொத்து? நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் பார்த்து கேட்குறேன், யாரோட அப்பா வீட்டு சொத்து இதெல்லாம் இல்லையா? அடிச்சுட்டு போயிட்டாங்கல்ல, இன்னைக்கு உங்களுடைய சொத்தை ஜப்தி பண்ணி கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களா? ஸ்டாலின் அவர்களும் அவருடைய குடும்பத்துடைய சொத்துக்கள் அனைத்தையும் ஜப்தி பண்ணி இந்த 6,000 கோடி கட்டட்டும். எதுக்கு நம்ம தலைமையில வைக்கிறாங்க? எதுக்கு கரண்ட் மக்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்றீங்களா? ஆமாம், கரண்ட் பில் ஏற்றினாங்கல்ல 1.5 வருஷம் முன்னாடி. அப்போ அமைச்சர் செந்தில் பாலாஜி என்ன சொன்னார்? அதிமுக ஆட்சி காலத்திலலாம் ஊழல் நடந்தது, நிறைய இதெல்லாம் நடந்துச்சு, 1.5 லட்சம் கோடி கடனுக்கு தள்ளிட்டாங்க மின்சார வாரியத்தை அப்படின்னு சொன்னார் அவர். 1.5 லட்சம் கோடி கடனுக்கு தள்ளிட்டாங்க, அதனால வேற வழியே இல்லை. முதல்வர் அவர்களே கேம்பெயினில் சொன்னார், தங்கமணி அவர்கள் இதை செஞ்சார் அதை செஞ்சார் நல்லாமோ பேசினார். இது நத்தம் விஸ்வநாதன் நடந்த ஊழல். இன்னும் இவங்க வந்து ஒரு விசாரணைக்கு அனுமதி கொடுக்காம வச்சிருக்கிறாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? இதை கொண்டு போய் நம்ம மக்கள் தலைமையில வச்சிடலாம், அதானியை சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். அதானி வந்து 3,000 கோடி நல்ல ஆட்சியாப்பா, சூப்பர்ப்பா, நீ நல்லா இரு. மக்கள் முட்டாளுங்க, தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப முட்டாளுங்க, நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுப்பாங்க, கரண்ட் பில்லை ஏற்றிட்டு நாங்கள் வந்து தமிழருக்காகலாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஓட்டும் கேட்போம் போயிட்டு அப்படின்னு தான் சொல்லிட்டு. இதான் இவங்களோட. அப்போ ஒரு அனுமதி கூட கொடுக்கறதுக்கு இவ்வளோ மாத காலம் ஆகுது அப்படின்னு சொன்னால் என்றைக்கு நீங்கள் விசாரிச்சு என்றைக்கு எஃப்ஐஆர் கூட ஒரு அப்பியரன்ஸ் ஆஃப் காக்னிசபிள் அஃபென்ஸ் இருந்தாலே நம்ம ஒன்றும் நாளைக்கு குற்றவாளின்னு அறிவிக்க சொன்னோமா? இல்லை, ஒரு அப்பியரன்ஸ் ஆஃப் காக்னிசபிள் அஃபென்ஸ் இருந்தால் ஒரு எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கணும். இதான் சட்டம். இப்போ எஃப்ஐஆர் கூட நீங்கள் போடலைன்னா விசாரணை கூட பண்ண மாட்டேன் அப்படின்னு நின்னீங்கன்னா என்ன அர்த்தம்? பாஜகவும் அதானியும் ஊழலில் பின்னி பணையிறாங்க, நீங்கள் ஏன் அந்த பின்னலில் போய் இப்போ நீங்கள் நுழையிறீங்கன்னு நான் கேட்குறேன். நீங்கள் சொல்கிறீங்களா ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி ப்ரோப் வேணும் அப்படின்றீங்க, அதை வச்சு என்ன பண்ணுவீங்க நான் கேட்குறேன். ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி ப்ரோப் கேளுங்க, இண்டன்பர்க் ரிசர்ச் வந்தது, இது வந்தது, இப்போ ஜேபிசி கேட்குறீங்க, கேளுங்க. அந்த ஜேபிசியில் யார் இருப்பாங்க? மெஜாரிட்டியில் பிஜேபிக்காரங்க தான் இருப்பாங்க, மேக்ஸிமம் பிஜேபி தான் இருப்பாங்க. அதில் என்ன அவுட்கம் உங்களுக்கு வந்துடும்? அதான் இந்த இடத்துல அதிகாரம் இருக்கிற இடத்துல அதை பயன்படுத்து. ஆனால் இந்த இடத்துல இவ்வளவு எவிடன்ஸ் இருக்குது, உங்கள் கையில் அதிகாரம் இருக்குது. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் நடந்த ஊழல், லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு விசாரணைக்கு அதிகாரம் இருக்குது, அவங்க முகாந்திரம் இருக்குது, எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் நான் தரமாட்டேன்னு வச்சுருக்கிறாங்கன்னா என்ன டீல்? அதுதான் நம்ம கேட்குறோம். அப்போ அதானியோட உங்களுக்கு என்ன டீல்? இதுதான் நம்மளுடைய கொஸ்டின். அப்போ இதை வந்து நம்ம மக்கள் தான் கேட்டாங்க. இன்றைக்கி இந்த அரசியல் கட்சிகள் எல்லாமே இது வந்து வேஷம். வெளியில் வந்து நான் வந்து அதானி ஊழலை எதிர்க்கிறேன், நான் இதை பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் திமுகவுடைய வேஷம் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். நீங்கள் உண்மையிலேயே எதிர்த்தீங்கன்னா நீங்கள் தனத்துக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி விசாரணை நடத்திருப்பீங்க. உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அக்கறை இருந்தது, 1.5 லட்சம் கோடி கடனில் இருக்க இந்த மின்சார வாரியம் இதை மீட்டெடுக்கணும்னு அக்கறை இருந்ததுன்னா நீங்கள் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. அப்போது இந்த மாதிரியான ஒரு இவங்களும் அதே ஊழலை தொடரணும். இன்றைக்கி டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலை தொடர்றாங்க.
ஐஏஎஸ் அதிகாரிகள் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம்னா நாளைக்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் நாங்கள் பண்ணுற ஊழலுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. நீங்கள் வந்து இன்றைக்கி நாடு கொஞ்சமாச்சும் திருந்தணும்னா மக்களுக்காக இது போன்ற ஆட்சியாளர்கள்லாம், ஏன்னா நம்மளுடைய வரிப்பணம் தான் இது, நாம் தான் கேட்டாகணும். இவங்களுக்கு வந்து கரண்ட் பில்லை பற்றி என்ன அக்கறை இருக்கா? இவங்களுக்கு வந்து சொன்னால் ஃப்ரீ கரண்ட் பில்லெல்லாம் இவங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. ஒரு சாதாரண மனிதன் அரசாங்கமே கட்டிட்டோம் அவங்களுக்காக, அரசாங்கமே கட்டினாலும் கட்டிடும். அப்புறம் இவங்க இன்னைக்கு வந்து மினிஸ்டர்ஸ்க்கு இவங்களுக்கெல்லாம் அவங்களே கட்டிடுவாங்க. அப்போது இவங்களுக்கு எந்த விதமான ஒரு மக்களுடைய ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறவங்க, 20,000 ரூபா சம்பாதிக்கிறவங்க, அவங்களுடைய கரண்ட் பில் ஏறிச்சுன்னா என்ன ஆகும்? அவங்க தலைமையில கொண்டு போய் அதானி ஊழலை கொண்டு போய் மக்கள் தலைமையில வைக்கிறோமே, இந்த மாதிரி சாதாரண மனுஷன் தலைமையில கொண்டு போய் வைக்கிறோமே அப்படின்ற ஒரு அக்கறை வேணும். அது அக்கறை இருந்திருந்தால் ஒரு லீகல் ப்ராசஸையாவது நீங்கள் அலோவ் பண்ணியிருப்பீங்க. அப்போ இன்றைக்கி இது எதுவுமே இல்லாமல் அதானியை காப்பாற்றி கொண்டு மக்கள் தலைமையில ஊழல் பாரத்தை வச்சு இன்றைக்கி மக்கள் தான் இதுக்கு நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம விடக்கூடாது, இவங்களை கேள்வி கேட்கணும். எதுக்கு இப்படி இன்றைக்கி வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் இஸ் பிளேயிங் ஃப்ராட் ஆன் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. ஏன்னா நீங்கள் தான் சொன்னீங்க நான் எடுப்பேன், இன்றைக்கி நீங்கள் எடுக்காமல் அப்படியே பெல்ட் அடிக்கிறீங்க. வை ஆர் யூ பிளேயிங் ஃப்ராட் ஆன் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு? ஆன்சர் பண்ணுங்க. அப்போது இதற்கு உடனடியாக அவங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுங்க. டிவிஎஸ்சியை தன்னிச்சையாக செயல்படணுங்க. இதெல்லாம் ஏதோ நாம் ஏதோ கேட்குறது கிடையாது. இவர் மேனிஃபெஸ்டோவில் எல்லாமே போட்டுருக்காரு. டிவிஎஸ்சியை தன்னிச்சையாக செயல்பட விடுவோம், நாங்கள் சிபிஐ ப்ரோப் வேணும் அதானியுடைய ஊழல் மீதுன்னு, இந்த நிலக்கரி ஊழல் மேலே கவர்னர்கிட்ட போய் கொடுக்கறது, எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு நீங்கள் சொன்னதை தான் ஏன் பண்ணல அப்படின்னு கேட்குறோம். நீங்களே தானே சொன்னீங்க, அதை கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. அதுதான் இன்றைக்கி வந்து மிக மோசமான ஒரு நிலையில் மக்கள் இருக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். நிச்சயமாக சார், தொடர்ந்து பேசுவோம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.